இருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உறவினர்களின் புரணி பேச்சால் அதிசயத்தக்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிகராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய சுக்கிரன் பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிக நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6க்குரிய செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பதும் ஒரு வகையில் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும், உங்களுடைய ராசிக்கு 11ல் உள்ள கேதுவை பார்ப்பதும் அருமையான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11ல் உள்ள கேது உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து வைப்பாருங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு நீங்களே பல விதங்கள்ல தவறுகள் செய்துவிட்டு வருந்தும் நிலையை தருதுங்க. அர்த்தாஷ்டமமான 4ஆம் இடத்தில் சனி சூரியன் புதன் இணைந்து உள்ளார்கள். அதனால் முன்விரோதங்கள் அதிகரிக்குங்க. பழைய பகை மீண்டும் தலையெடுக்குங்க. மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல தாயாருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மனதில் டென்ஷன் அதிகரிக்கும். இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல யோக பலன்களை அளிக்கவுள்ள ஒரு கிரக சஞ்சார நிலையா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிகராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. அதே போல் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் விருச்சிகராசியை சேர்ந்த பலருக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக நிலையில் சனி பகவான் சஞ்சரிப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் குணம் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு அவர்கள் விரும்பியபடி அந்நிய நாடு ஒன்றில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட வசதியான மற்றொரு வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகளில் விழிப்புடன் செயல்படுவது நல்லதுங்க. மேலதிகாரிகளுடன் பேசுவதிலும் பழகுவதிலும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. முக்கிய அலுவலக பிரச்சனைகள் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. அதே போல் சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவருமே அனுகூலமாக இல்லாததால பெண் ஊழியர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது.
உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டக தோஷம் பெற்று சஞ்சரிப்பதால உழைப்பும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் கடுமையாக இருக்குங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பதால உழைப்புக்கேற்ற விற்பனையும் லாபமும் கிடைக்க இருக்குது. போட்டிகளுடைய கடுமை இருப்பினும் அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல புதிய விற்பனை நிலையங்களை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக திறக்கலாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிமாநாட்டு பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. பிரபலமான அந்நிய தேச நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது மட்டுமில்லாமல் அதிக லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று நிகழ்கிறாங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வருமானம் உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் முதலீடு செய்யலாம். வங்கியில் உதவி எளிதில் கிடைக்குங்க. பல மாதங்களாக தொடர்ந்து பின்னடைவில் இருந்து வந்த திரைப்படத்துறை புத்துயிர் பெற இருக்குதுங்க. சரித்திரம் மற்றும் சமூகம் ஆகியவற்றின் பின்னணியில் எடுக்கப்படும் படங்கள் நல்ல லாபத்தை பெற்று தருங்க. அதே போல இக்காலகட்டங்களில் சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உயர் பதவியில் அமர்ந்துள்ள பிரமுகர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட இருக்குது. அவர் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதனும் கல்வித்துறையுடன் தொடர்புடன் இணைந்துள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த காலகட்டங்க படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை காண முடியுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. அதே போல் தேர்வுகள்ல உங்களுடைய நினைவாற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெள்ள தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்களின் நலனுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கு முருகனையும் சனி பகவானின் தோஷங்களை குறைக்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.